அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனோட பார்ட் 2 வீடியோ தான். செலிப்ரேஷன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றது. அதுல முக்கியமானது வந்து நான் வருஷம் வருஷம் ஒரு விஷயம் வந்து பண்ணுவேன். அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்க்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அது ஒண்ணு. அதுவும் இல்லாம இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். சின்ன வயசுல இருந்தே என் கூடவே இருக்க ஒரு பொருள். ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா, எங்க அண்ணன், இப்ப என் கணவர் எல்லாருமே வந்து அதை வந்து எப்பவுமே என்கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்ட ஒரு பொருள். அந்த பொருளை வந்து வாங்குவேன் வருஷம் வருஷம். வருஷத்துல அதுவும் முதல் நாள் போய் வாங்கிடுவோம். அதே மாதிரி இந்த வருஷத்துல ஏதாவது எல்லா வருஷமும் சரி, கடந்த 10 வருஷமா நாங்க கோவிலுக்கு ஆரம்பிச்சு கல்யாணம் ஆனதுல இருந்து நியூ இயர் அப்படின்னா இந்த கோவிலுக்கு தான் நாங்க வந்து போய் எங்க பிள்ளையார் சொல்லியே போடுவோம். நியூ இயருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த வருஷத்தை வந்து தொடங்குவோம். அது சென்டிமெண்டா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மனசுல வந்து பதிஞ்சிடும். அதை வந்து பண்ணும்போது நமக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து கொடுக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நான் இந்த கமிட்மெண்ட்டை வச்சுக்கலன்னா எனக்கு நியூ இயர் எப்படி போகும்னு நான் சொல்றேன் சிம்பிளா. நைட்டியோ நைட் ட்ரெஸ்ஸோ இல்ல வந்து சுடிதாரோ ஏதோ ஒண்ணு போட்டுட்டு காலையில வந்து சீக்கிரமா எந்திரிப்பேனாங்கிறது டவுட். ஏன்னா லீவு அப்படிங்கறனால. அது இல்லாம இன்னைக்கு நியூ இயர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு லீவு அப்படின்னு ஒரு லெத்தார்ஜிஸ்ல நான் வந்து எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டிவி போட்டு டிவி பார்ப்போம். அதுக்கப்புறம் குளிக்கணும்னு எப்ப தோணுதோ அப்ப குளிப்போம். எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து நார்மலான டேஸ்ல நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சண்டேனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் நியூ இயர் லீவும் போகும். எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை. நான் வந்து கல்யாணம் புதுசுல கூட அப்படி இருந்திருக்கலாம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா வந்து நியூ இயர் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்ட்டு கடந்த ஒரு 8 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலயும் இந்த கோவிலுக்கு போய் நான் வந்து தொடங்கணும். நான் என்ன பொருள் வாங்குறனோ அந்த பொருளை வந்து நியூ இயருக்கு முதல்ல அவங்க பாதத்துல வச்சுட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட அதை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இயரே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த இயர் வந்து நீங்க என் கூட எப்பவுமே இருக்கணும், எங்க குடும்பத்துக்கு நீ எப்பவுமே துணையா இருக்கணும். நீங்க வந்து எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் காரணம், அதுக்கு நீங்க தான் அந்த காரியத்தை நடத்தி வைக்கிறது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். இது நாள் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த எல்லா சந்தோஷத்துக்கும் ரொம்ப நன்றி, சங்கடங்களுக்கும் நன்றி தான். ஏன்னா சங்கடங்கள் வரும்போதுதான் நம்ம யாரும் நமக்கு தெரியும், நம்மளை சங்கடப்படுத்தினவங்க யாரும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சில விஷயங்கள் சில சூழ்நிலைகள் வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுக்காக வந்து உருவாக்கப்படுறதுக்காக இறைவன் வந்து நமக்கு சில சோதனைகளும் கொடுப்பாரு. அந்த மாதிரி 2024 எனக்கு சில சோதனைகள் எனக்கும் என் கணவருக்கும் வந்துச்சு. அங்க கதறி கதறி அழுத சம்பவங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம சேனல் ஃபுல்லா பாசிட்டிவா சொல்லணும். நெகட்டிவா வந்து நம்ம கண்ணீரை சொல்லி சொல்லி நம்ம வந்து வியூஸ் வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. எப்பவுமே வந்து இப்படியே சந்தோஷமா ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருப்பேன். ஆனா வந்து எனக்கும் கோபம் வரும், எனக்கும் அழுகை வரும். அதெல்லாம் வந்து நான் வந்து காமிக்கிற பிளாட்ஃபார்மா இந்த யூடியூப்பை நான் பார்க்கல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்ணி வரலாம்னு சொல்றதுல ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்கும். இல்ல நம்ம நான் அழுகுறேன்னு சொல்றதுல என்ன பிரோஜனம் இருக்க போகுது. அதனாலதான் வந்து நான் வந்து இந்த விஷயங்கள்லாம், அதாவது குடும்ப சண்டைகள், குடும்ப விஷயங்கள், நமக்குன்னு சில பர்சனல் இருக்கும், அதால எல்லாத்தையுமே நம்ம வந்து சோசியல் மீடியால சொல்லணுங்கிற நீடர் வந்து கிடையாது. நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, வீடு கட்டும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டேன், குழந்தை பெற்றதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு கஷ்டமாச்சு, அப்படி இவ்வளவு சோதனைகள் கடந்து வந்தேன்னு சொல்லி அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் எதுவுமே நடக்காததையோ இல்ல எனக்கு நடக்காத விஷயங்கள் நான் சொல்ல போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நியூ இயர் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு இவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். இந்த கமிட்மெண்ட்டை வச்சுக்கல அப்படின்னா எனக்கு நியூ இயர் வந்து சாதாரண நார்மல் டே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்களும் வந்து இனிமே வந்து நியூ இயருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. அது வந்து டெய்லி, அதாவது கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கல்ல, அதை ரொட்டீனா நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், தொடர்ந்து அதை செய்யணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பவர் வந்து அதிகமா கிடைக்கும். ஆரம்பத்துல செய்யும் போது நமக்கு சோம்பல் இருக்கதான் செய்யும். ஆனா வந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு மைண்டே சொல்லும், இந்த இடத்துக்கு போகணும், இதை பண்ணணும், இதை செய்யணும், இதனால வந்து நம்ம லைஃப் வந்து இந்த வருஷம் வந்து நல்லபடியா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு பாசிட்டிவா வந்து வரும். இந்த கோவிலுக்கு போயிட்டு நான் வாங்கின பொருளை மட்டும் இல்ல, அங்க இருந்து ஒரு பொருளை நான் வாங்குவேன் எப்பவுமே. அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்திக்கிறதுனால வந்து நமக்கு லைஃப்ல வந்து சின்ன சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா அந்த கஷ்டத்தையும் தாண்டி கிடைக்குதுன்னா அதை பண்ணலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சாரி கட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து எந்த விசேஷமும் இல்லை, ஆனா எனக்கு கட்ட பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால கட்டியிருக்கேன். ஸோ வந்து இது எனக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த டே ஃபுல்லாவே. அதே மாதிரி வளையல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நான் போட்டிருக்கேன். வாட்ச் கட்டல இந்த மாதிரி வளையல் போடணும்னு தோணுச்சுன்னா போடலாம். அதே நிறைய வளையல் போடுறவங்களுக்கு வாட்ச் கட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா அதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம லைஃப்ல நமக்குன்னு சில சார்ஜ் வந்து ஏத்திக்கணும். நம்ம சோர்வடையும் போது சில மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அந்த சார்ஜ் ஏத்திக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்
அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி பண்றது. இதே மாதிரி நான் இந்த கோவிலுக்கு போறதும் இந்த பொருள் அங்க இருந்து வாங்கிட்டு வர்றதும் எனக்கு நான் பயன்படுத்திக்கிறதும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இயர் ஃபுல்லா அந்த அம்மனோட அருள் இருக்கணும், அந்த சார்ஜ் வந்து எனக்கு வந்து குறையக்கூடாது, மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செய்யறேன். நீங்க ஏதாவது ஒரு பழக்கங்கள் தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் அதை நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்றாங்களான்னு எனக்கும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நேற்று வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணதெல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து மங்களன் மங்கள் வந்து கிளம்பிட்டோம். மங்களன் மங்கல்ல வந்துதான் எப்பவுமே நான் வந்து அந்த நகையெல்லாம் எடுக்கிறது, அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் வாங்குறது கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து சுத்தி இருக்க சாமி படம் இதெல்லாம் வந்து நான் வந்து போட்டோ எடுத்துருந்தேன். ஏன்னா அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது அவ்வளவு ரேட்டு போட்டு. நம்ம கிட்ட இருக்கிற அந்த சிலைகளையே நம்மளால வந்து வாங்குறது சில சமயம் கஷ்டமா இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் பழைய கொலுசை போட்டு தான் புது கொலுசு வந்து எடுப்பேன். நம்ம கிட்ட டைரக்டா வந்து எடுக்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் பட்ஜெட் கிடையாது. அதனால இந்த கொலுசா நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த கொலுசு வந்து யோகி தான் வந்து செலக்ட் பண்ணா, இதை வந்து நீ போட்டுக்கமா நல்லா இருக்கும் அப்படின்னா. எனக்கு வந்து மெலிசான கொலுசு தான் நான் போட்டுட்டு இருந்தேன் 2-3 வருஷமாவே. இந்த தடவை கொஞ்சம் பட்டையா போடலாம், பார்வையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொலுசு வந்து எடுத்திருந்தேன். அங்க இருக்க வெள்ளி சிலைகள்லாம் வந்து கண் குளிர வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொலுசு மாத்தும் போது நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா மெட்டி, இந்த மெட்டியும் நான் வந்து மாத்துவேன். ரெண்டுமே வந்து புதுசா தான் போடுவேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலுசும் மெட்டியும் வந்து வாங்கிட்டு அங்கேயே நான் போடல. அதை எடுத்துட்டு நாங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு கோவிலுக்கு தான் போனேன். அது என்ன கோவிலுங்கிறது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா லூடோன்னு சொல்லுவாங்களா கேம், அது அப்புறம் பரமபதம்லாம் கூட காயின்ஸ் எல்லாம் வெளியில இருந்துச்சு. இதெல்லாம் கூட விளையாடுறாங்க, வெளியில வச்சு விளையாடுறாங்க அளவுக்கு ஒரு குரூப் வந்து வாழுது இந்த உலகத்துல. நம்மளால இதை பார்க்கதான் முடியுது அப்படிங்கிற மாதிரி யோகிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். நமக்கும் கீழே இருக்கவங்களும் இருக்காங்க, நமக்கு மேல இருக்கவங்களும் இருக்காங்க. சோ வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெள்ளி தட்டு வெள்ளி கிண்ணிலாம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டதே கிடையாது. சில்வர் தட்டுல தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். பாருங்க வாட்ச் கூட பாத்தீங்கன்னா 500 கிராம்ல வெள்ளியில வந்து இருந்துச்சு. எங்க அப்பா வந்து வாட்ச் கடை தான் வச்சிருந்தாரு. நான் இது வரைக்கும் வெள்ளியில வந்து அந்த கை வாட்ச் பார்த்திருக்கேன், கை கடிகாரம். ஆனா வந்து வால் கிளாக் வந்து நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து வெள்ளி கிளி வந்து சாத்திரம்னு வேண்டி இருக்கேன். அது எவ்வளவு கிராம்ல வரும் என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் நார்மலான செஷன் போனோம். யோகி வந்து ஒரு பொம்மை வந்து வேணும்னு கேட்டான். சரி நியூ இயர் கேட்கறானேன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தோம். ஆனா வந்து நாங்க எதிர்பார்த்த பொம்மை அங்க இல்லை. அதனால வந்து நாங்க கிளம்பி வந்துட்டோம். அந்த வெள்ளியில இருக்க மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் வெள்ளி மாதிரி வெள்ளியோட இது மாதிரி சாயல் மாதிரி இருக்க மாதிரி இந்த செட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் 1500-2000 போட்டிருந்தாங்க. இந்த கோமாதாஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் சாமிக்கு போற குட்டி குட்டி மாலை இங்க பிளாஸ்டிக்ல இருக்கிறதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் குடியெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் நான் வந்து இந்த வெள்ளி பொருளை வந்து நான் வாங்குவேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். ஏன்னா தங்கம் வந்து நம்மளால உடனே வாங்க முடியாது. நம்ம கொலுசை போட்டு தானே எடுக்க போறோம். அப்படிங்கிறனால கொலுசு வந்து நான் எடுக்கிறத பழக்கமாக்கிக்கிட்டேன். வெள்ளி முத வந்து விதமா போய் நம்ம போய் ஒரு வெள்ளி பொருள் ஒண்ணு வாங்கணும். வெள்ளி வந்து தங்கம் வாங்கினாலே முதல்ல வெள்ளி வாங்கிட்டு தங்கம் வாங்கணும். நான் என்ன ஒரு வீட்டுல சொல்லியிருக்கேன். வெள்ளிக்கு தான் முதல் மரியாதை. அந்த வெள்ளியை வாங்கினதுக்கு அப்புறம் தங்கம் வாங்கணும். சுக்கிரன் வந்தாலே லட்சுமி தேவியும் கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யோகிக்கு வந்து பொம்மை வந்து ஒரு ரோபோ கார் மாதிரி வாங்கினாங்க. அதை வந்து வாங்கிட்டு அது என்ன எத்தனை நாள் இருக்க போதோ தெரியல. அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். நியூ இயர் நம்ம எதுவும் சண்டை போட வேணாம், திட்ட வேணாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். இந்த வெள்ளி பொருள் வந்து வாங்குறது நான் கடந்த ஒரு 10 வருஷமா இல்ல 8 வருஷமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாகமணி கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோவில் வந்து நீங்க பத்தி நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கோவிலோட அமாவாசை பூஜை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரிக்கு எல்லாமே வந்து போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், பாருங்க. இந்த கோவிலை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த கோவில் வந்தனாலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. வாழ்க்கையை வந்து மறுபிறவி கொடுத்த கோவில் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து என் எண்ணங்களையும் செயல்களையும் மாத்தின ஒரு கோவில், இறை நம்பிக்கை அதிகமா உருவாக்குன ஒரு கோவில். இங்க வந்து அம்மனுக்கு அந்த கொலுசை வந்து பாதத்துல வந்து வச்சுட்டு அவங்க காலில் போட்டு மெட்டியும் வந்து சூளத்துல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க காலில் போட்டதுக்கு அப்புறம் அந்த கொலுசோட மகிமையே வந்து வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி நான் எந்த பொருள் வாங்கினாலுமே சரி அம்பாலோட பாதத்துல வச்சு, நகை வாங்கினா எது வாங்கினாலும் சரி அவங்க கழுத்துலயோ ஏதோ ஒன்று போடுற மாதிரி இருந்தா அதெல்லாம் போட்டு, நான் முதல்ல நெக்லஸ் வாங்கினப்ப கூட அவங்க கழுத்துல போட்டுதான் நான் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் நகை வந்து சேர்ந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா செய்யுங்க. நீங்க ரெகுலரா போற கோவில் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து மடியில வந்து நான் ஷால் போட்டு சுடிதார் போட்டு போனால ஷால்ல தான் வந்து வாங்கினேன். அந்த பிரசாதம் எலுமிச்சம்பழம் கனி எல்லாமே வாங்கிட்டு நாங்க வந்து பிரகாரம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இந்த கோவில்ல வாங்குற ஒரு பொருள் பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கயிறு தான், சிகப்பு கயிறு. இது வந்து அந்த கோவில்ல வந்து கட்டுவாங்க. ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவான கயிறு. எனக்கு வந்து நியூ இயர் அதுமா நான் எப்படி வந்து என் கொலுசை மாத்துறனோ அதே மாதிரி கயிறை மாத்துவேன். இந்த கயிறு மாத்துறது எனக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இல்ல சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி எது வேணா வச்சுக்கலாம்.
எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி அவங்க என் கூடவே இருப்பாங்க, இந்த வருஷம் ஃபுல்லா என் கூட வருவாங்க, துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிற ஒரு சென்டிமெண்டான விஷயம் இது. அதனால இந்த கயிறை வந்து நான் நல்லாவே இருந்தாலுமே வருஷத்துல நாள் வந்து இந்த கயிறை வந்து மாத்திட்டு அவங்க மஞ்சள் தண்ணீரை வந்து பிரசாதமா குடிச்சிட்டு புத்து மண்ணையும் வந்து கொடுப்பாரு. அதையும் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சக்கரை பொங்கல் அங்க செஞ்சு வச்சிருந்தாங்க, அந்த ஸ்வீட் தான் முதல்ல வந்து நல்லபடியா சாப்பிட்டோம். காலையில எல்லாமே வந்து நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மெட்டியும் கொலுசும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அப்பா இருக்கும் போது அப்பா தான் போட்டுடுவாங்க. அதே மாதிரி மெட்டி வாங்கும் போது கணவர் கையால போட்டுக்கிறதுங்கிறது எல்லா பொம்பளைங்களுக்கும் பிடிச்ச விஷயம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவர் கையால தான் எப்பவுமே போட்டுக்குவேன். அதையும் வந்து போட்டு இதெல்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட் தான். இந்த மாதிரி சென்டிமெண்டான விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுக்குள்ள அந்யோன்யமும் அன்பும் வந்து அதிகரிக்கும். இதே நம்ம கிட்ட 2 கை இல்லையா, நம்மளே போட்டுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறது அறிவு. ஆனா வந்து கணவர் கையால போட்டுக்கணும்னு நினைக்கிறது அன்பு. ரெண்டுக்கும் அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவை பத்திலாம் யோசிக்க தெரியாது, அன்பு மட்டும்தான் யோசிக்க தெரியும். சோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன சென்டிமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 அப்பா கூட தம்பி வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போட்டோ எடுத்துக்கிட்டான். அவரும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாரு இவனை. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நியூ இயர் செலிப்ரேஷன் எங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.